உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இன்னைக்கு காலையிலிருந்து பெரும் பரபரப்பு, அதுவும் மீடியாக்களுக்கு மிகப்பெரிய கண்டென்ட். அதை தாண்டி தமிழகத்தில் அங்கங்கே போராட்டம், சில இடங்களில் இனிப்பு கொடுக்குற சம்பவங்கள். உதயநிதி ஸ்டாலின் கைது. எப்பா, திமுகவுக்கு ஒன்றும் கைதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுப்பா. அவங்களாம் சிறைச்சாலை அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் மாதிரி வந்து அவங்கெல்லாம் போகாத இதுவே கிடையாது. எத்தனை சட்டம் வந்தது வந்து நாங்கள் மிஸ்ஸாகவே பார்த்தவங்க. இதெல்லாம் என்ன ஜுஜுபி? அதெல்லாம் மீறி இந்த இப்போ வந்த தாவேக அரசு இவங்க வந்து நம்ம தலைவரை வந்து குட்டி தலைவரை, இளைய தலைவரை கைது பண்ணுறாங்களே, கைது பண்ண வச்சுட்டாங்களே அப்படின்ற கொந்தளிப்பு தான். அதுதான் ஈகோ கிளாஸ் தான். தாவேகா கவர்மெண்ட் விஜய் சிஎம் ஆக வரமாட்டாரு, வாய்ப்பே இல்லை ராஜா, அந்த அரியணையில் உட்காரத்துக்கு அவர் தகுதியே கிடையாது. அவர் வந்து ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு தான் தேப்பியா மந்தியா கூட்டம் வந்தது. ஒன்றுமே அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க, செல்ஃபே எடுக்காது. இது தாங்க கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க. திரும்ப இதுதான் கணக்கு போட்டுருந்தாங்க. ஆனால் இந்த மக்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை அப்படியே சிஎம் விஜய் கையில் கொடுத்துட்டாங்க. 1,72,00,000 வாக்குகளை தந்து அரியணையில் உட்கார வச்சிட்டாங்க. அது கூட்டணி ஆட்சியாக கூட இருக்கட்டும், உட்கார வச்சுட்டாங்கல்ல. இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ரைட்டுங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். இப்போ இந்த கவர்மெண்ட்டை வந்து கலைச்சிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு எலெக்ஷன் வைங்க. யார் இந்த ஜென்சி கிட்ஸு 2K கிட்ஸ் சொல்கிறாங்க, அது உட்கார வைங்க. எங்கள் அண்ணனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்க வைக்கிறோம், மைனாரிட்டியை மெஜாரிட்டியாக நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு போல்டாக அடிக்கிறாங்க வந்து. அதெல்லாம் தாண்டி சரிங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது சரியா அப்படின்பொழுது ஒட்டுமொத்தமாக 100க்கு மக்களிடம் வந்து பைட்ஸ் எடுக்கிறாங்க, கருத்து கணிப்பு கேட்குறாங்க வந்து. 100க்கு 98 பேர் வந்து இப்படி ஒரு பேச்சு பேசலாமாங்க அப்படின்ற ஒரு எல்லாரும் அதை தான் முன்வைக்கிறாங்க. அதுவும் அவர்கிட்ட இருந்து ஒரு பேச்சு. ஏங்க, திமுகவில் இப்படிலாம் பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க வந்து. தீப்புரி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கடந்த ஆட்சியில் வந்து அவர் தான் பேச்சில் பெரிய வைரல். அவர் தான், அவரை வந்து திடீர்னு கட்சியை விட்டு நீக்கினாங்க, அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணாங்க, மறுபடியும் உள்ளே சேர்த்துக்கினாங்க, அவர் மேலே கண்டன குரல் வந்தது. அப்படி ஆபாச பொழிவு, காது கொடுத்து கேட்க முடியாதுன்னு காது கூசுதுப்பா அப்படின்னு. அப்படி அந்த வழியாக வந்த தலைவர்கள் அப்படின்னு. இப்போ வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம் அந்த காலகட்டத்தில் வந்து இது மாதிரி சோஷியல் மீடியாக்கள் இதெல்லாம் எதுவும் கிடையாது வந்து. அப்போ வந்து கூட்டம் வந்து ரசித்தாங்க. ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னா போஸ்டர் அடித்து விட்டாங்க. இல்லைன்னா வந்து இந்த கூம்பு வண்டி, அந்த இந்த வண்டியில் கூரை வண்டி, அந்த வண்டியில் கூம்பு கட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாளை வெற்றி கொண்டான் அவர்களுடைய பேருரை இருக்கிறது, அனல் பறக்கும் ஸ்பீச் இருக்கிறது, தீப்பொறி ஆறுமுகத்துடன் பொறி பறக்கும் பேச்சு இருக்கிறது அப்படின்னா ஜனங்க போய் அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த இரட்டை அர்த்தம், நேரடியாக தாக்குறது, இதெல்லாம் உண்டு. கலைஞர் அப்படி பேசக்கூடியவர் தான், பேசியிருக்கார். இலங்கை பெண் ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் ஒரு 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 டேரிங்காக ஒரு ஆபாசமான ஒரு வசனத்தை பேசுன்றது அந்த காலகட்டங்களில் அது பெரிய இதுவாகிடுச்சு. பெரிய அளவில் 2.5 மணி நேரம் அவங்க ரூமுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? கணவனை இழந்த ஒரு பெண்மணியும் மனைவி இழந்த ஒருத்தர் வந்து அப்படின்னு. அது வந்து அதிமுகவை சேர்ந்தவர் பல பேர் பேசியிருக்காங்க. அது இதெல்லாம் தாண்டி உதயநிதி கிட்ட இருந்து இப்படி நம்ம எதிர்பார்க்கவே இல்லையப்பா. அங்கே தண்ணி வருதோ இல்லையோ, அடுத்த வாரத்தை நம்ம சொல்ல வேணாம், அது நாகரிகமே கிடையாது. யாரும் பெண்களை இழிவுபடுத்தவே கூடாது வந்து. கீழே கத்துறாங்க வந்து, த்ரிஷா 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 த்ரிஷான்னு. இருங்கப்பா, இருங்கயா, சைலண்டாக விடுங்கயா, இப்போ கம்னு இருங்க. நாம் பேச வந்தது காவிரி நீர் பிரச்சனை, டெல்டா விவசாயிகளுக்கு நாம் வந்து குரல் கொடுக்க வந்திருக்கிறோம். மேகதாது அணைக்கு எதிராக வந்திருக்கிறோம். மேகதாது அணையை வந்து கட்டக்கூடாதுன்னு விஜய் கவர்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக சொல்லுதா இல்லையா, அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக மிகப்பெரிய போராட்டமாக இங்கே களத்தில் வந்திருக்கிறோம். த்ரிஷான்னு கத்தி இந்த போராட்டத்தை மடமாற்றி விட்டுறாதீங்க, சும்மா இருங்கப்பான்னு சொல்கிறது தான் ஒரு தலைவருக்கான அழகு. அவன் அங்கேருந்து ஆரம்பித்தவொடனே த்ரிஷான்னு ஆரம்பித்தவொடனே டக்குன்னு இந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை நம்ம சொல்ல வேண்டாம், அது சென்சாரில்
நீக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை வந்து அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த உடனே தான் அப்படி என்னங்க பேசிட்டாருங்க, அப்படி என்னங்க பேசிட்டாருன்னா பேசக்கூடாதுங்க, பேசக்கூடாது. இதே திமுக ஆட்சி இருந்து தாவேக்கா ஒரு 50 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு எதிர்கட்சியாக இருக்கிறாங்க அப்படின் பொழுது அவங்க பேசினா விட்டுருவீங்களா? நீங்கள் பேசிட்டா ரவுண்டு கட்டி அடிக்க மாட்டீங்க. விஜய் கூட தான் சொல்கிறாங்க வந்து அவர் பேசாத பேச்சா, கரூரில் பேசாத பேச்சா, திருச்சியில் பேசாத பேச்சா அப்படின்னு. ஆனால் அந்த பேச்சுகளை தாண்டி ஒரு ஒரு பெண்ணை, அதுவும் வந்து குறிப்பாக த்ரிஷாவுக்கும் விஜய்க்குமான உறவு என்னன்னு அவங்க யாருமே 2 பேருமே எதுவுமே டிக்ளேர் பண்ணல. வந்து நீங்களாக ஒரு பெண் மீது அபாண்டமான ஒரு பழி தான் இது. வந்து ஒரு பெண்ணு சேர்ந்து நடிச்சிட்டாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்களா? எம்ஜிஆருடன் ஜெயலலிதா அவர்களை இப்படி தான் பேசினாங்க, இப்படி தான் கிசு எழுதுனாங்க, இப்படி தான் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாங்க. வந்து அதுக்காக த்ரிஷா ஜெயலலிதா ஆகிடுவாங்களா ஆகிறதால இங்கே வந்து பிரச்சனை கிடையாது. வந்து ஆனால் 2 பேருக்குமான வந்து உறவை நீங்கள் தான் வந்து கிசுவாக பேசுகிறீங்க, நீங்கள் தான் வந்து பொது வெளியில் வந்து அசிங்கப்படுத்துறீங்க, மிக மோசமாக பேசுகிறீர்கள். அப்போ அந்த பெண்ணோட நிலைமையிலேருந்து பாருங்கள். பொண்ணு தானே வந்து நீங்கள் நாக்கு இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிடுவீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அதுவும் வந்து ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை எதிர்பார்க்கலாம்னா அப்படியே பற்றிக்கிச்சு. இப்போ இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் தஞ்சாவூர் கூட்டும் போயிட்டாங்க. அவரை கூட்டும் போயிட்டு நீதிபதி வந்து அவர் மேலே சிறையில் அடைக்க வேணாம், அவரை விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. தமிழக அரசு என்னென்னா அவரை வந்து சிறையில் அடைக்கணும்னு எங்களுடைய நோக்கமே கிடையாதுங்க. அந்த கூட்டம் நடந்தது அது தஞ்சாவூரில், தஞ்சை கிழக்கு பகுதியினுடைய காவல் நிலையத்திலேருந்து இன்றைக்கி காலையில் டிசி வந்து கூப்பிட்றாரு. பயங்கரமாக முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், கட்சிக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. பயங்கரம் பேரிகேட்லாம் எடுத்து தூக்கி போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அமங்கலம் பண்ணாங்க. சென்னை மாநகர கமிஷனர் அமல்ராஜ் வந்து ஸ்பாட்டுக்கே வந்துட்டார். பெரும்பாலும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கமிஷனர் வரமாட்டாங்க, அவரே வந்துட்டார். வந்து அவரே மிரட்டி ஓடுங்க அப்படின்றாரு. பல இடங்களில் மறியல், ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது, என்ன கைது பண்ணி கூட்டு மறுத்துன்னு அவர் உதயநிதி உட்காந்துட்டு அந்த வேனில் வந்து சொல்லிட்டு போனார். சில இடங்களில் தென் மாவட்டங்களில் தாவேக்கா சார்பாக வந்து இனிப்பு கொடுத்து அவங்களுடைய கொண்டாட்டத்தை பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் தாவேக்கா அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. விஜயை வந்து அந்தளவுக்கு சுத்தலில் விட்டுருக்காங்க. அதெல்லாம் யாரும் மறக்கவே முடியாது. அதை நான் சொல்கிறேன். இப்போ தாவேக்கா இடத்தில் திமுக வச்சுட்டு திமுக இடத்தில் தாவேக்கா வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ திமுகவே ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா தாவேக்காவை ரவுண்டு கட்டி அடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் மீறி சரிங்க, த்ரிஷாவை பற்றி எவ்வளோ பேர் தான் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பேர் தான் விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக எல்லாத்தையும் நியாயப்படுத்த முடியுமா? ஒரு தனியார் யூடியூப் சேனல் நடத்தின ஒரு விழாவில் ஒரு நடிகர் வந்து பேசினார். இந்த குந்தவியை வந்து வீட்டில் சில மாதங்கள் குந்த வச்சுருங்கப்பா, வெளியே விடாதீங்க, குந்த வைங்க அப்படின்னு வந்து ஃப்ளோவில் சொல்லிட்டார். அவர் ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எதிர்பாராமல் ஒரு ஃபோட்டோ அந்த டைமிங்கில் பேசினேன்ல, தள்ளிக்கிட்டே வரும்பொழுது ஸ்க்ரீனில் டக்குன்னு சொல்லணும். வந்து இந்த மெமிக்ரி பண்ணுறவங்கலாம் டக்குன்னு ஒவ்வொரு இதுவாக பேசும்போது இந்த வாய்ஸை மாற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த செகண்டில் டக்குன்னு வந்தவுடனே அவங்க பொன்னியின் செல்வன் குந்தவை கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து இதே பிரச்சனை தான். வந்து ஏன் த்ரிஷா வந்து இது தேவையில்லாமல் விஜய் இதுக்குள்ளே வராங்க, ஏன் விஜய் கூட ஜோடியாக வராங்க, எலெக்ஷன் வரப்போகுது, அவங்க இமேஜை காலி பண்ணுறது த்ரிஷா தான், இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது. வந்து அதை தாண்டி ஏங்க இது வந்து தனி மனித சுதந்திரங்க, நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் தான் சொல்லிட்டாரு குந்தவையை கொஞ்ச நாள் குந்த வைப்பா அப்படின்ட்டார். அதன் பிறகு த்ரிஷா ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. மைக்கு கையில் கிடச்சிருந்ததுக்காக என்ன வேணாலும் நீங்கள் பேசியிருந்தா, புத்திசாலித்தனமாக பேசுறதான்னு நினச்சி ஆபாசமாக அருவருப்பாக பேசுறது நியாயமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருந்தார். அவர் தரப்பில் வந்து இல்லைங்க, அது டைமிங்காக டக்குன்னு அந்த ஃபோட்டோ காமிச்சனால சொன்னதான், இதில் வந்து எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு. அப்புறமா நயனா நாகேந்திரன், பிஜேபி சேர்ந்த நயனா நாகேந்திரன் வீட்டை விட்டு வெளியே வாங்க விஜய் அப்படின்னு சொன்னார். அதோட விட்டால் மட்டும் பரவாயில்ல, த்ரிஷா விட்டு வந்து வெளியே வாங்க அப்படின்னாரு. என்னடா அது அப்படின்ட்டு, அது என்னங்க வந்து ஒரு மாநில தலைவர், ஒரு தேசிய கட்சியோடைய மாநில தலைவர் இப்படி பேசலாமா அப்படின்ற பல பேர் அதுக்கு வந்து கண்டன குரல்லாம் கொடுத்தாங்க. ஏன் திமுக தரப்புலேருந்தே கண்டன குரல்லாம் கூட வந்தது. என்னங்க அப்படின்னு இவ்வளோ பேர் பேசியிருக்காங்களே அப்படின்னா, சரி அவ்வளோ பேர் பேசியிருக்காங்க தாண்டி வந்து நீங்கள் போய் நின்ன இடம் எது? வந்து
இன்னைக்கு ஹாட் டாபிக்கா வந்து கடந்த ஒரு மாத காலமாக கடந்த பல வருடமாக போயிட்டு இருக்க ஒரு பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை ஒரு மாத காலமாக பயங்கர டஃப்பாக போயிட்டு இருக்கு. ஏன்னா எந்த முதல்வரையாலும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படின்போது டி.கே. சிவகுமார் அவரும் முதல்வரையா கர்நாடக முதல்வராக வந்திருக்கிறாரு. இங்க ஜோசப் விஜய் வந்து அவரும் வந்து தமிழக முதல்வராக இப்பதான் பதவியேற்றிருக்காரு. அப்போ இந்த முதல்வர் போய் அந்த காவிரி நீர் பிரச்சனை என்ன பேச போறாரு, எப்படி தீர்த்து வைக்க போறாரு, மேகதாது அணையை எப்படி கட்டுறதை தடுக்க போறாரு அப்படின்ற கேள்வி பெரியதுவா இருந்தது. ஒரு ஆட்சி அமைத்து 2.25 மாதம் தான் ஆகுது. இந்த 10ஆம் தேதி வந்தால் தான் 3 மாதம், 2.25 சரி 3 மாதம் கூட வச்சுங்க. இந்த 3 மாதத்துக்குள்ள காவிரி பிரச்சனையை தீர்க்கணும், மேகதாது அணையை தடுக்கணும், அப்புறம் வந்து பாலியல் குற்றங்களை போய் விஜயே போயிட்டு இந்த லைட்டெலாம் மாட்டின்னு போயிட்டு ஒவ்வொன்றா இது பண்ணணும், போதைப் பொருளை போய் அவரே போய் பிடிக்கணும், தமிழ்நாட்டில் எந்த மொழியிலாவது எந்த ஊர்லேயாவது ஒரு தப்பு நடந்துட்டா அதை சிஎம் சாரே போய் கேட்கணும். இவங்களாம் வச்ச கோரிக்கை தான். 2500 கொடுக்குறீங்களா என்ன ஆச்சு, 6 சிலிண்டர் கொடுக்குறீங்களா என்ன ஆச்சு, 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா, தாலிக்கு தங்கம் எப்போ வரும், அடுக்கடுக்கான கேள்விகள் 2 மாதத்துக்குள்ளவே. காரணம் என்னன்னா இந்த விஜய் எப்படிங்க உட்காரலாம், இந்த கோவத்துடைய வெளிப்பாடு தான். ஆனால் அந்த போராட்டம் வந்து நேற்று நடந்த அந்த போராட்டம் ஒரு காவிரி நீருக்கான போராட்டம், மிக முக்கியமாக டெல்டா விவசாயிகளுக்கான ஒரு போராட்டம். அது கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது விவசாயிகளுடைய போராட்டம் தான் அப்படின்னு. எங்க திமுகவுடைய போராட்டங்க அது, அதுல விவசாயிகளும் கலந்து கொண்டார்கள். மிக முக்கியமான விஷயம், அது திமுகவுடைய போராட்டம், விவசாயிகளும் கலந்து கொண்டார்கள். அந்த இடத்துல ரொம்ப சென்சிட்டிவான அந்த இடத்துல உங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு கோபம், எவ்வளோ பெரிய ஆத்திரம், எவ்வளோ பெரிய வன்மை இருந்திருந்தா அங்கே தண்ணி வருதோ இல்லையோ அப்படின்ற திரும்ப அந்த வார்த்தை வேணாம் ப்ளீஸ், அதை நம்ம திரும்ப நாமளும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு எப்படி வந்து உங்களால் சொல்ல முடியுதுன்னா அந்த உள்ளே இருக்கிறது தானே வெளியே வரும். சில பேர் நீங்கள் முகத்தை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம். வந்து முகத்தை பார்த்தா சிரிச்சா மாதிரி இருப்பான், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறத வந்து அப்படியே முகத்தில் தெரியும். வந்து எவ்வளோ பெரிய காண்டில் இருக்கிறான் பாரியா அப்படின்னு வந்து அப்படி பேசி அப்போ விசில் அடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. நேஷனல் மீடியாக்களில் எடுத்து பேசுகிறாங்க, விவாதிக்கிறாங்க. நேஷனல் மீடியாக்களை எடுத்து போட்டு சாத்துறாங்க. நேஷனல் மீடியாக்களில் அது விவாத பொருளாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து அது நியாயப்படுத்தவே கூடாது. இப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய இடத்தில் விஜய் இருந்திருந்தால், ஜோசப் விஜய் அவர்கள் இருந்திருந்தாலும் அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏங்க அவங்க என்னங்க பண்ணாங்க உங்களுக்கு? த்ரிஷா என்னங்க பண்ணாங்க? த்ரிஷா ஒரு பெண்ணு தானே, த்ரிஷா ஒரு நடிகை தானே, திரும்ப சொல்லுது ஒரு பெண்ணு தானே. எங்க நடிகைன்னா இன்னும் பெரிய இது மாதிரி அவங்க ஏதோ மாளிகை கோபுரம் பென்ஸ் கார் ஆடிக்காருன்னா அவங்களுக்கு பின்னாடியும் வலி இருக்குது, அவங்களுக்கு பின்னாடியும் சோகம் இருக்குது. இன்னும் கேட்டால் சாதாரண பெண்மணியோட அதிகமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து நான் த்ரிஷான்னு சொல்ல, சில நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏங்க சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்கலாங்க, ஏங்க இங்கே வந்தோம் அப்படின்னு. ஒவ்வொரு துறையிலும் ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது இங்கிருந்து பார்க்குறோம் நடிகை தானே, நடிகைனா ஏதோ கில்லுகிற மாதிரி. இப்போ அப்படியே கண்டன குரல்கள் வர ஆரம்பிச்சது. வந்து அரசியல் ரீதியாகவும் கண்டன குரல்கள். குஷ்பு கூட ஒரு எக்ஸ் வலைதளத்தை ஒரு பதிவு போட்டிருக்காங்க. உதயநிதி அவர்கள்ட்ட வந்து இது எதிர்பார்க்கல, அதை தாண்டி வந்து திமுகவில் இது உண்டு, வந்து பெண்களை இழிவாக பேசுறது. அவர் கலைஞருடைய பேரன் தானே, அதில் என்ன ஆச்சரியமாக இருக்குது. அதே வேளையில் த்ரிஷா கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணுங்க, ஒரு நடிகையாக நான் சொல்கிறேன், த்ரிஷா கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு காட்டமான ஒரு பதிவை போட்டிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் கூட என்னன்னா ரைட்டு, இது மாதிரி பெண்களை இழிவாக பேசுறது இதோட நிறுத்திக்கணும், இது கூடாது. அதே வேளையில் இது கைது பண்ணது தப்பு, ஏன்னா நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க போகுது. அதனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை நீங்கள் திட்டமிட்டு கைது பண்ணதாக ஒரு விஷயமா அது மாறுது. வந்து திட்டமிட்டுலாம் கைது பண்ணல, வந்து இப்போ கிடையாதுன்ட்டாங்க. வந்து நாளைக்கு அவர் கலந்துக்க போகிறாரு சட்டமன்ற கூட்டத்தொடரில், பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர் கலந்துக்க போகிறாரு. பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்கிறாங்கன்னா இது தவறு, அதே சமயத்தில் கைது பண்ணதும் தப்பு. வானதி சீனிவாசன் வரவேற்றிருக்காங்க, பிஜேபியை சேர்ந்தவன். இவங்க எல்லாரும் பெண்களை பார்த்தாலே இவங்களுக்கு வந்து ஒரே இதுதாங்க, வந்து தாறுமாறாக பேசுறது ஒரு நல்ல பாடமாக இருக்கட்டும். நீங்கள் மைக்கை பிடிச்சா பெண்களை என்ன வேணாலும் பேசுறதா? அப்புறமா தாய் குலங்களே, தாய்மார்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், தாய் தான் எங்களுக்கு அப்படின்னு. கடந்த ஆட்சியில் எத்தனை பாலியல் சம்பவங்கள் எத்தனை நடந்தது? எதுக்காவது ஒன்றுத்துக்கு நீங்கள் பதில் கொடுத்தீங்களா? ஏதாவது ஒன்று யாராவது பேசினா சம்மந்தமாக அவன் மேலே கேஸை போடுறது, அவனை போட்டு அழுத்துறது, அவனை போட்டு மிரட்டுறது, அவன் வீட்டில் எடுத்து போய் சாக்கடை தண்ணியை ஊற்றுறது. ஏன் விமர்சனத்தை தாங்கிக்க மாட்டீங்களா நீங்கள்? அப்படி ஒரு பெரிய
ரைட்டு, வரலாற்றில் இடம் பிடிச்சு விட்டார் இந்த கைதுனால வந்து. கண்டிப்பாக, ஏன்னா ஒன்றும் தெரியாதவருக்கு அரசியலுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டாரு. வாரிசு அரசியலை வச்சு உள்ளே வந்துட்டாரு. யார்? உதயநிதி. தாத்தா இருந்தார், அப்பா வந்தார், ரைட்டு. ஏன்னா தாத்தா இருந்தார், ரைட்டு. அப்பா கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கூட கட்சிக்காக உழைச்சிருக்காரு. இவர் நாங்கள் ஒரு 3 படம் நடிச்சாரு, ஈஸியாக உள்ள என்ட்ரி கார்டை கொடுத்துட்டாரு. அப்படின்பொழுது இந்த கைது அவருக்கு ஒரு பெரிய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரியது. ஏன்னா ஜெயலலிதா அவர்களை வந்து கைது பண்ணாங்க. இதே போல தான் திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது சொத்து குவிப்பு வழக்கில் வந்து கைது பண்ணாங்க. அப்புறமா வந்து கலைஞரை ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது, திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது மேம்பால ஊழல், முத்துக்கருப்பை அந்த கமிஷனர் பார்த்த பயங்கர டெரராக இருப்பார் வந்து. அப்போ வந்து ஒரே ஒரு சன் டிவியில் மட்டும்தான் அதை போட்டு பெரிய இதுவாக்குனாங்க. ஆனால் பல புலனாய்வு பத்திரிகைகளில், பல வார இதழ்களில் அட்டப்படமாக வந்து முத்துக்கருப்பன் அவரை டீகோட் பண்ணி கூட தில்லுன்னு ஒரு படத்தில் ஆக்சிஸ் வித்யார்த்தி அதே அந்த கெட்டப்பில் அந்த டோனில் நடிச்சிருப்பார் வந்து. அதுதான் இப்போ 2026 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது. இப்போ தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க? இல்லை, எங்களுக்கு நோக்கமே கிடையாதுங்க. ஆனால் பேசுறது தப்புங்க. ஒரு தமிழ்நாட்டுடைய முதல்வரை பேசுறது தப்பு. ஒரு மக்கள் வாக்களித்து இன்று ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்காங்க வந்து. அவர் ஏதோ எதுன்னு சொல்லுவாங்க, ஊரில் சொல்லுவாங்க வந்து பின்பக்கமாக, வீட்டோட பின்பக்கமாக பேக்கடை வழியாக அவர் ஒன்றும் வரல வந்து. முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாயிடுச்சு வந்து. இந்த முறைப்படி வந்தாங்கல்ல, நாங்கள் ஜெயிக்க மாட்டோம், இவங்க டெபாசிட் இழப்பாங்க, திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் தோத்து போயிடுவார் விஜய், இந்த கட்சியை ஒரு நடிகருடைய கட்சி 2.5 வருஷத்தில் இது போயிடும் அப்படின்னு நினைச்சவர்களுக்கு, அதிமுக இல்லை திமுக, திமுக இல்லை அதிமுக அப்படி நினைச்சவங்களுக்கு பூம்னு வந்து உட்காந்துட்டாங்கல்ல. அந்த உட்காந்தது தான் பொறுக்க முடியல. அந்த நாற்காலி 4 நாற்காலில் ஏதாவது ஒரு காலை புடுங்கி எறியணும். அதுக்காக தான் இந்த 2.5 மாசமா 3 மாசமா குரல் மேலே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. உங்க மேலேயே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே எவ்வளவு விமர்சனங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா நடிகை நிவேதா பித்ராஜ், அவங்க போட்டிருக்காங்க ஒரு பதிவு, ஒரு குரல் ஒன்று போட்டு, திருக்குறள் 183வது குரல் வந்து. அதை நீங்கள் போய் பார்த்துங்க. அந்த குரலோட எது என்னன்னா, பிறரை போக விட்டு பின்னாடி வந்து அவங்கள வந்து புறம் பேசுதல், பின்னாடி வந்து அவங்கள வந்து குற்றம் பேசுதல், அப்படி பேசுறதை விட செத்து போயிடலாம் அப்படின்னா அந்த குரலோடைய பொருள். அது யாருக்கு போட்டாங்க, என்ன போட்டாங்கன்னு பல பேருக்கு இன்னும் புரியவே இல்லை அது. ஏன்னா நிவேதா பித்ராஜ் அண்ணா சாலை முழுக்க வந்து அடைச்சிட்டு, அண்ணா சாலை முழுக்க வந்து எல்லாத்தையும் இது பண்ண, ஒரு அண்ணா சாலையில் கார் ரேஸ் விட்டது யார்கிட்ட முடியுங்க? ஒரு மன்னர் குணம் உள்ள ஒருத்தர் தான் முடியும். ஏன்னா சென்னையோடைய மிக நெருக்கடியான ஒரு சாலை வந்து, சென்னையோடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் மவுண்ட் ரோடு. நீங்கள் எப்போ போனாலும் அந்த மவுண்ட் ரோட்டில் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரோடை பிளாக் பண்ணி நிறுத்தி, விடுமா காரை, ரேசை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா, அந்த நடிகை வந்து அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இந்த குரலுக்கான பொருளோட போட்டிருக்காங்க. பொருள் போடல, இந்த பொருளோட எல்லாரும் எடுத்து போட்டிருக்காங்க. இந்த குரல் யாருக்கு போட்டாங்க? உதயநிதிக்கு ஆதரவாக போட்டிருக்காங்களா, எதிர்ப்பாக போட்டிருக்காங்களா, அல்லது விஜய்க்கு எதிர்ப்பாக போட்டிருக்காங்களா, ஆதரவாக போட்டிருக்காங்களா, ஒன்றுமே புரியல. இந்த பதிவு மிக முக்கியமாக பேசப்படுது. இதெல்லாம் தாண்டி எப்பா எங்களுக்கு போராட்டத்துக்கு வேணால் ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சுப்பா, நாங்கள் களத்தில் ஒன்றும் உயிர் போட்டு தான்ப்பா இருக்கிறோம். அப்பா எங்கன்னு கேட்டல, நாங்கள் பாருங்க, எங்கள் தலைவர் இளந்தலைவர் மேலே கையை வச்சுட்டீங்கல்ல, தஞ்சாவூர் தூக்கி போயிட்டீங்களே, ஏசி இல்லாத வாகனத்தில் எடுத்து போயிட்டீங்கல்ல, நாங்கள் யாரும் காட்டுறோம் பாருன்னு அங்கங்கே மறியல், சாலை மறியல், கலாட்டா. இப்போ பாருங்கள், தஞ்சாவூரில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூட்டின்னு போகிறாங்க. அங்கே இருக்கிற தனியார் பள்ளியெலாம் அனுப்பிச்சிட்டாங்க, குழந்தைங்கள லீவ் விட்டாங்க. ஒரு எவ்வளோ பயம் இருக்கும் பாருங்க. இதெல்லாம் தாண்டி திரும்பவும் தாவேக அரசு, எங்களுடைய நோக்கம் அவரை வந்து கைது பண்ண வேண்டும், ரிமாண்டில் வைக்க வேண்டும்ன்ற எண்ணமே கிடையாது. ஆனால் பேசுறது தப்பு தான். ஒரு 3ஆம் தர 4ஆம் தர தலைவர்கள் மாதிரி பேசக்கூடாது. அவர் ஒரு முக்கியமான ஒரு துணை முதல்வராக இருந்தவர், இன்னைக்கு எதிர்கட்சியுடைய தலைவர், வருங்காலத்தில் அவர் தான் திமுக அவர் கையில் தான் கொடுக்க போகிறாங்க, திமுகவினுடைய தலைவர் அவர் தான். இப்படி பேசலாமா அப்படின்ற ஒரு கேள்வி முன் வைத்திருக்கிறார்கள். இது ஒரு யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தாவேக அவளை கூட யாராக இருந்தாலும் பெண்களை தயவு செய்து இழிவுபடுத்தி பேசாதீர்கள் என்பதுதான் பொதுவான மக்களுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.